வணக்கம். மதுரை சிவகாசி நாடார்கள் பயோனியர் மீனாட்சி பெண்கள் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் பெருமையுடன் வழங்கும் இரத்த தானம் குறித்த சிறப்பு சொற்பொழிவு. இரத்த தானம் என்பது பற்றி நாம் இங்கு விரிவாக காணலாம். இரத்த தானம் என்பது என்ன? யாரெல்லாம் இரத்தம் கொடுக்க தகுதி உடையவர்கள்? இரத்தத்தின் தேவை என்ன என்பதை பற்றி காணலாம். நாம் உயிருடன் இருக்கும் பொழுது கொடுப்பது இரத்த தானம். பொன்னோ பொருளோ எல்லாராலும் கொடுக்க முடியாது. ஆனால் நம் உடம்பில் இருக்கும் இரத்தத்தை நாம் பிறருக்கு தானமாக வழங்கலாம். இரத்த தானம் அல்லது குருதி கொடை என்பது ஒருவர் தனது இரத்தத்தை பிறருக்கு பயன்படுத்தி கொள்ளும் மனப்பான்மையுடன் தானமாக வழங்குவது ஆகும். ஓர் ஆரோக்கியமான மனிதன் தனது உடலில் உள்ள இரத்தத்தை பிறருக்கு தானமாக வழங்கலாம். மனித உடலில் 5 முதல் 6 லிட்டர் வரை இரத்தம் உள்ளது. இரத்த தானம் செய்பவர் ஒரு நேரத்தில் 200 முதல் 300 மில்லி இரத்தம் வரை கொடுக்கலாம். அவ்வாறு கொடுத்த இரத்தத்தின் அளவு 2 வாரங்களில் நாம் உண்ணும் சாதாரண உணவிலேயே மீண்டும் உற்பத்தியாகிவிடும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை எந்தவித பாதிப்புமின்றி இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதற்கு 5 முதல் 10 நிமிடங்கள் போதும். உடலில் உள்ள ஒவ்வொரு இரத்த அணுவும் 3 மாத காலத்தில் தானாக அழிந்து மீண்டும் உற்பத்தியாகிறது. இரத்த அணு உற்பத்தி என்பது உடலில் எப்போதும் நடந்து கொண்டிருக்கும். எனவே இரத்த தானம் செய்வதால் உடலுக்கு பாதிப்போ பலவீனமோ ஏற்பட வாய்ப்பில்லை. இரத்தத்தின் தேவைகள். அறுவை சிகிச்சையின் போதும் விபத்தின் போதும் இரத்தம் ஏதாவது ஒரு வழியில் ஒருவருக்கு தேவைப்படுகிறது. சிலர் தன்னார்வத்துடன் இரத்த தானம் செய்ய முன்வருகின்றனர். சிலர் சமூக சேவை அமைப்புகளின் வழிகாட்டுதலின் பேரில் இரத்த தானம் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் நமது தேசத்தின் மொத்த தேவை சுமார் 4 கோடி யூனிட்டுகளாகும். ஆனால் கிடைக்கப் பெறுவதோ வெறும் 40 லட்சம் யூனிட்டுகள் மட்டுமே. இரத்தம் மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் உயரிய பரிசாகும். இரத்தத்திற்கு மாற்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு 2 வினாடிகளுக்கும் யாரோ ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் 38,000த்திற்கும் மேல் இரத்த கொடையாளிகள் தேவைப்படுகின்றனர். பெரும்பாலும் தேவைப்படும் இரத்த பிரிவு O ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் 1 மில்லியனுக்கு மேல் புற்றுநோய் கண்டறியப்படுகிறது. இரத்தம் இவர்களின் பலருக்கு தேவைப்படலாம். ஹீமோதெரபி சிகிச்சையின் போது தினமும் இரத்தம் தேவைப்படுகிறது. ஒரு ஒற்றை கார் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 100 யூனிட்டுகளுக்கு மேல் இரத்தம் தேவைப்படலாம். இரத்த தானம் செய்வதற்குரிய தகுதிகள். இரத்த தானம் செய்பவரின் வயது 18 வயது நிரம்பியவராகவும் 60 வயது மிகாதவராகவும் இருக்க வேண்டும். இரத்தத்தில் ஹீமோகுளோபினின் அளவு 12 கிராமிற்கு குறையாமலும் 16 கிராமிற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். உடல் எடை 50 கிலோவிற்கு குறையாமல் இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் செய்ய தகுதியுடையவர்களாவர். எந்த ஒரு தொற்று நோய் பாதிப்பும் ஏற்படாதவராக இருத்தல் வேண்டும். கடந்த ஓராண்டுக்குள் எந்த தடுப்பு மருந்தும் உபயோகப்படுத்தியிருத்தல் கூடாது. மாதவிடாய் காலங்களிலும் கர்ப்ப காலங்களிலும் உள்ள பெண்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்களும் இரத்த தானம் செய்தல் கூடாது. மது அருந்தியவர்கள், புகைப்பழக்கம் உள்ளவர்கள் இரத்த தானம் செய்தல் கூடாது. இரத்த தானம் அளிப்போர் அடையும் நன்மைகள். இரத்த பிரிவு இரத்தத்தில் மஞ்சள் காமாலை, மலேரியா, பால்வினை நோய்,
எய்ட்ஸ் கிருமிகள் உள்ளதா என பரிசோதிக்கப்பட்டு இரத்த தானம் அளிப்பவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. இரத்த தானம் செய்வது பிறர் நலம் காப்பது மட்டுமல்ல, தன்னலம் காப்பதுமாகும். இரத்த தானம் செய்வது இயற்கையாக புதிய இரத்தம் நமது உடலில் ஏற்றப்படுவதற்கு சமமாகும். தற்போதைய பல்வேறு ஆய்வுகளின் தொடர்ச்சியாக இரத்த தானம் செய்பவர்களுக்கு மாரடைப்பு வருவது குறைவாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. ஹீமோகுளோபின் அளவினை கட்டுப்படுத்தவும் சமச்சீராக பராமரிக்கவும் இரத்த தானம் பயன்படுகிறது. இரத்த தானம் செய்வதன் மூலம் இரத்த அழுத்தம் சீராக பராமரிக்கப்படுகிறது. இதன் மூலம் பலவிதமான நோய்கள் தவிர்க்கப்படுகின்றன. இரத்த தானம் செய்வதன் மூலம் எந்த பின்விளைவுகளும் ஏற்படாது. எனவே நாம் இருக்கும் பொழுதே இரத்த தானம் செய்து ஒருவர் உயிரை மட்டுமல்ல, மூவர் உயிரை காப்பாற்றலாம். ஆம், நமது இரத்தத்தில் உள்ள செல்களை 3ஆக பிரித்து யாருக்கு தேவைப்படுகிறதோ அவருக்கு தேவையான செல்களை அளித்து அவரது உயிரை காப்பாற்ற முடியும். எனவே உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். நன்றி.